பார்க்க போகிறது வந்து DG405 400 சீரீஸில் இருக்க எல்லா லாக்குமே வந்து கிளாஸ் ஃபினிஷ் டைப்பில் தான் வரும். இதில் 2 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கிராஃபைட் மேட், இன்னொன்று வந்து ஷாப்பிங் மேட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த லாக்கோட யூனிக் ஃபீச்சர் என்னென்ன அப்படின்னா 3D ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கேமரா வந்துடும். நம்ம எப்படி ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இதில் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நிறைய பேருக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ இருக்கும். ஹவுஸ் வைஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் ஃபீபிளாக இருக்கிறதுனால அது நோட் பண்ணாது. அப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்ம பாமை வந்து ஸ்கேனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள ரெசஸ்டாக இருக்குது. ஸோ ரெசஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு காமனாக வர பின், RFID கார்டு, மேனுவல் கீ, இது எல்லாமே வந்துடும். இந்த லாக்குக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான். இங்கே பார்த்த மாதிரி டபுள்ஏ பேட்டரி கிடையாது. இதுக்கு வந்து 2 ரீசார்ஜபிள் பேட்டரி வரும். நம்ம பவர் பேங்க் மாதிரி இருக்கும். இது உள்ளே வந்துடும். இது வந்து கம்பேட்டபிள் வித் வீடியோ டோர் ஃபோன், கம்பேட்டபிள் வித் ஹோம் ஆட்டோமேஷன். எல்லாத்துக்குமே ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் தனியாக நம்ம செப்பரேட்டாக வாங்கணும். இந்த லாக் வந்து நம்ம VDPயோட கம்பேட்டபிளாக இருந்தாலும் நம்ம இது ஸ்டாண்ட் அலோனாக செல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா VDP தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. லாக்கே VDPயாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது இதோட ஃபீச்சர். ரெண்டாவது, இந்த லாக் வந்து மார்க்கெட்டில் இருக்க எல்லா மாடல்ஸும் பார்த்தோம்னா இதில் ஒரு ப்ளே இருக்கும். லைட்டாக நம்ம இழுக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக வெளில வர மாதிரி இருக்கும். பட் இந்த லாக் வந்து சாலிடாக இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண போகிறப்பன்னா இதான் டோர் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபீச்சர் வந்துடும். ரெண்டாவது, இதில் வந்துட்டு மோட்டர் இருக்கிறது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஆட்டோ லாக்கிங், ஆட்டோ அன்லாக்கிங் ரெண்டுமே இதுலேருந்து நடந்துடும். இதில் ரோலர் லேட்ச் இருக்குது. இந்த ரோலர் லேட்ச் இருக்கிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஸ்லைடிங் டோருக்கு மட்டும்தான் ரோலர் லேட்ச் கொடுப்போம். இது ஸ்லைடிங் டோருக்கும் போட்டுக்கலாம், நார்மல் டோருக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லைடிங் டோருக்கு நீங்கள் தனியான லாக் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. இதே லாக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 405, 404, 403, 402, 400 அப்படின்னு சொல்லிட்டு 5 மாடல் இருக்குது. இதில் பெரிய சைஸ் லாக்கும் இருக்குது, குட்டி சைஸ் லாக்கும் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டோர். நீங்கள் 8 ஃபீட் டோர் போடுறீங்க அப்படின்னா இந்த லாக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 7 ஃபீட் டோர் தான் அப்படின்னு வருதுன்னா சின்ன சைஸ் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வித் இன்பில்ட் வைஃபை. நீங்கள் வைஃபை மாடல் வெளில தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. மிச்ச பிராண்ட்ஸ் எதுனாலும் நீங்கள் வைஃபை தனியாக வெளில வாங்கணும். வைஃபை அடாப்டர் வெளில வாங்கணும். ஆமாம், வைஃபை மாடல் தனியாக வாங்கணும். இதில் வைஃபை இன்பில்ட்டாக இருக்குது. வைஃபை மாடல்ங்கிறது நத்திங் பட் ஆப்போட அந்த நம்ம ஒரு ப்ளக் பாயிண்ட், ஒரு சாக்கெட் கொடுக்குறாங்கல்ல சார், இது தனியாக வாங்க தேவையில்லை. இது வந்து இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ வைஃபை இஸ் இன்பில்ட். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆடிட் ட்ரையல் ஃபீச்சரும் வந்துடும். யார் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் டில் 100 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். RFID கார்டு டில் 100 RFID கார்டு வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் இருக்க மேஜரான எல்லா ஃபீச்சரும் வந்துடும். அதில் இருக்க மாதிரி லோ பேட்டரி அலாரம், எமர்ஜென்சி பவர் சப்ளை. லெட்ஸே பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு, யாரும் நோட் பண்ணல. ஃபேஸ் வந்து 50. அதுவும் 50. பாஸ்வேர்டு வந்து 100, RFID கார்டு வந்து 100. இதில் வந்துட்டு புரியல. அதில் வந்து ஃபேஸ் கிடையாது இல்லையா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் 100, RFID கார்டு 100. ஸோ இந்த லாக்கோட ஃபீச்சர் முடிஞ்சது. இதை பாட்டம் இதை சொல்ல வந்தீங்க. எமர்ஜென்சி பவர் சப்ளை இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸே லாக் வந்து பயங்கர ட்ரெயின் ஆகிடுச்சு, நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல எமர்ஜென்சி பவர் சப்ளை இருக்குது. ஓகேவா? நம்ம சார்ஜர் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு மாஸ்டர் பின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.